ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹஷாஸ்ரீ. கதையோட தலைப்பு என்னை உன்னுள் கண்டெடுத்தேன். உறவுகள் இருப்பினும் ஏமாற்றம் குழப்பம் என அன்பிற்கு அடங்கி தன் சுயத்தை இழந்து அனைவரையும் வெறுக்கும் நிலையில் தனித்து வாழும் நாயகன். உறவுகளை இழந்தாலும் அன்பையே ஆதாரமாக கொண்டு மகிழ்ச்சியாக வாழும் நாயகி. விஷமென நினைத்து அவளை விட்டு விலக, பின் மருந்தன அவளே மனதில் பதிய அவனின் சுயத்தையும் மகிழ்ச்சியையும் மீட்டு தருவாளா அவள் என்பதே இந்த கதை. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன். அன்று மலர்ந்த மலர்களோடு பறந்து திரியும் பறவைகளோடும் பச்சை பசேல் என்று தெரியும் மரங்களும் மலைகளும் மௌன மொழிகளில் உரையாடி கொண்டிருக்க, வேகமாக வீசிய காற்று சில்லென்று உடலை சிலிர்க்கச் செய்ய, அதைவிட வேகமாக அதற்கு நேர் எதிராக இங்கே ஒருவனின் உள்ளமும் குதித்து கொண்டிருந்தது. அவனின் மனதில் 1000 கேள்விகள், பல போராட்டங்கள். ஆனால் போரிடப் போவது யாருடன் என்று புரியாமல் உழன்று கொண்டிருக்க, இந்த பாதை, இந்த பயணம் பல வளைவுகளை கடந்து எங்கே முடியும் என்பது அவனுக்கு தெரியும். அது இன்றைக்கான முடிவு. ஆனால் தன் வாழ்வின் பயணம் எதை நோக்கி, எதற்காக, எப்படி, எப்போது முடிவடையும்? இதற்கு தீர்வென்பது உண்டா இல்லையா என்பது எதையும் உணர முடியாமல், அதே சமயம் பெண்களின் மேல் தனத்திற்கும் பொண்ணுங்க தான் பிடிச்சதே பிடிவாதன்னு இருக்காங்க. எப்படியாவது நினச்சதை அடைஞ்சிடணும். அதுக்கு ஏமாத்துறது, நடிக்கிறது, பொய்ன்னு நிறையா வகையில் பார்த்து பொண்ணுங்களையே கொஞ்சம் வெறுத்திருந்தாலும், அம்மா அண்ணின்னு குடும்பத்தில் பார்த்த பொண்ணுங்களோட அன்பு பாசம் இதெல்லாம் வச்சு இப்படியும் இருப்பாங்கன்னு கொஞ்சம் நம்பினது எவ்வளோ தப்பாயிடுச்சு. அவங்களும் கடைசியில் எமோஷ்னலாக பாசம் ஃபீலிங்ஸை வச்சு தான் அடக்க பார்க்குறாங்க. மற்றவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்காம தியாகங்கிற பேரில் அவங்களும் சங்கடப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி, இது தேவையான்னு கேட்டால் கண்ணீர் மட்டும்தான் பதிலாக வருது. பொண்ணுங்களோட பாவம் பகையை சம்பாரிச்சாதான் பிரச்சனை, டேஞ்சர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை விட டேஞ்சர் அவங்களோட பாசத்தில் அடிமையாகிறது. அதை எப்போ தான் எல்லாரும் புரிஞ்சுக்க போகிறாங்களோ என்று கொதித்து கொண்டிருந்தான் அவன். அது சரி, இதை புரிஞ்சுக்க உனக்கு இத்தனை வருஷம் ஆச்சே. இன்னமும் உனக்கு விழுகிற ஒவ்வொரு அடியில் இருந்தும் அதை நீ புரிஞ்சுக்கிட்டாலும் நீ அவங்கள இன்னும் நம்புறதானே? ஏதோ ஒரு மூலையில் உன் மனசில் அவங்க பாசத்துக்காக தானே இத்தனையும் செய்கிறாங்கன்னு உனக்கு தோணுது தானே என அவன் மனமே அவனிடம் வினாவை எழுப்பியது. அதற்கு இவனோ, உண்மைதான், இதுவரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டேன். பாசங்கிற பேரில் பயந்து கட்டி போட்டு வாழ வைக்கிறதுல மட்டும் என்ன நல்லது இருக்க போகுது? இந்த முடிவில் யார் தான் சந்தோஷமாக இருக்காங்க? இனி எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையிட இடம் இல்லை. முக்கியமாக அவங்களோட பாசத்துக்கு அடங்கி நான் இருக்க போகிறதே இல்லை என்றான் அழுத்தமாக. அவனது மனமும், இப்போவும் கூட வர்ற உன் தங்கச்சி, அவளும் பொண்ணு தானே, அவள் மேலே அவனுக்கு பாசம் இல்லையா? வேண்டவே வேண்டாமா என்று கேள்வி எழுப்ப, திரும்பி அருகில் இருந்த தங்கையை பார்த்தான். இன்னமும் குழந்தைத்தனம் மாறாத முகம், 9ஆம் வகுப்பு படிக்கும் உலகம் அறியாத குழந்தை. அதற்குள் இவளுக்கு தான் எத்தனை துயரம் என்றெண்ணியவன் அவளது தலையை வருடி கொடுத்து, இவளை நான் நல்லா தான் வளர்ப்பேன். எதையுமே யோசிக்காம தன்னோட தைரியத்தை தப்பாக உபயோகிக்கிற, இல்லை தனக்காக மட்டுமே சுயநலமாக இருக்கிற பொண்ணு மாதிரியும் இல்லாமல், தனக்குன்னு எதையுமே யோசிக்காமல் தியாகம் பாசங்கிற பேரில் கோழையாக இருக்கிற பொண்ணு மாதிரியும் இல்லாமல், தைரியமாக பிரச்சனையை கண்டு பயப்படாமல், அதே சமயம் மற்றவங்க மனசையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கிறவளாக தான் நான் இவ்வளோ வளர்ப்பேன் என தன் தங்கை சிந்தியாவை தோளில் சாய்த்து கொண்டான். அதோடு அவன் மடியில் இருந்த 1.5 வயது குழந்தை சஞ்சீவ் சினுங்க அவனையும் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி தூங்க வைத்தான். டிரைவரிடம், அண்ணா, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா பக்கத்தில் டீ ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நம்ம போகலாம் என்று கூறினான். இந்த கரிசனத்தில் அவரும் சற்று புன்னகைத்துவிட்டு, சரிங்க தம்பி, நீங்களும் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லைங்களே, தூக்க வராட்டி நீங்களும் அப்படியே டீ குடிங்களேன் தம்பி, வாங்கிட்டு வந்துடுறேன், இன்னும் 1.5 மணி நேரம்தான், அதுக்குள்ளே நம்ம போயிடலாம் என்று அவரும் நிறுத்த, அவனும் குழந்தைகளை சீட்டில் படுக்க வைத்துவிட்டு வெளியே இறங்க, டீயுடன் வந்த டிரைவர், தம்பி, மற்றவங்க எல்லாம் எப்போ வருவாங்க
இங்கே எவ்வளோ நாள் தம்பி இருக்க போகிறீங்க? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லாட்டி சொல்லுங்கள் என கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், சொல்லு என்று கேள்வி கேட்டு குறையாமல் அவன் பொறுப்பில் விட, அவரது இந்த குணம் பிடித்துவிட அவனும் சன்னமாக புன்னகைத்துவிட்டு பதில் கூறினான். நாங்கள் மட்டும்தாங்க, இனி இங்கே தான் இருக்க போகிறோம். ஜெயேந்திரன் சாரோட எஸ்டேட்டில் தான் வேலை பார்க்க போகிறேன். தங்கச்சிக்கு ஸ்கூல் இதெல்லாம் இங்கே தான் இனி பார்க்கணும் என்று கூறினான். டிரைவரும், அப்படிங்களா, ஐயா கிட்ட நான் 10 வருஷமாக வேலை பார்க்குறேன். ரொம்ப முக்கியமானவங்க வந்தால் தான் என்னை கூட்டிகிட்டு வர அனுப்புவாங்க, இல்லாட்டி அங்கனே இருக்கிற வேலையை பார்க்க சொல்லுவாங்க. அதனால தான் ஐயாவுக்கு சொந்தம்னு நினச்சிடுங்க. இங்கே தான் வேலை பார்க்க போகிறீங்களா? நல்லதாக போச்சு தம்பி. ஐயா ரொம்ப தங்கமானவர். நீங்கள் இந்த ஊட்டியில் இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும். என் பேர் மூர்த்தி. நீங்கள் எப்போ என்ன வேணும்னாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க தம்பி என மொபைல் நம்பரை தந்தார். அவனும் குறித்து கொள்ள இருவரும் கிளம்ப, உங்கள் பேரு தம்பி என்று அவர் கேட்டார். ஆதர்ஷ் யாதவ். பயணத்தின் முடிவில் அந்த கார் பங்களாவில் நுழைய அங்கே உள்ளே இருந்து ஜெயேந்திரன் இவர்களை கண்டதும், அடடே, வர லேட் ஆகும்னு நினச்சினேன். பாப்பா ஆதர்ஷ், எப்படி இருக்க? ட்ராவல் எல்லாம் எப்படி இருந்தது? எதுவும் சிரமம் இல்லையே என அவர் சகஜமாக பேச இவனும் சிரித்துவிட்டு, ரொம்ப நல்லா இருந்தது சார். அதான் மூர்த்தி அண்ணாவை அனுப்பிச்சிருந்தீங்களே, பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டார். எங்க மூர்த்தி சற்று இதை கேட்டு சங்கோஜமாக சிரித்துவிட்டு, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா, தம்பி எல்லாம் சொன்ன டைமுக்கு ரெடியாக இருந்தது, அதனால் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம் என கூற, அவரது மனைவி தனலட்சுமி வர அவரிடமும் ஓரிரு வார்த்தை பேசிவிட்ட பின் ஜெயேந்திரனும் புன்னகைத்து, குழந்தைங்க என்று கேட்டான். காரில் இருக்காங்க, நல்லா தூங்கிட்டாங்க சார் என்று பதில் கூறினான் ஆதர்ஷ். ஆமாம், பாவம் அசதியாக இருக்கும்ல. சரி மூர்த்தி, ஸ்டோன் ஹவுஸ் கிட்டே இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸில் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். நீ எல்லாமே பண்ணிட்டாங்களான்னு கேளு. இவங்களும் அங்கே தான் இனி தங்க போகிறாங்க. ஆதர்ஷ் நம்ம விக்ரம் கூட படித்த பையன். இவங்க அப்பாவும் எனக்கு கொஞ்சம் பழக்கம். விக்ரம் தான் இங்கே இருக்கிற எஸ்டேட், கார்டன், காட்டேஜ் எதையும் பார்த்துக்க மாட்டேன், இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டானே. எனக்கும் வயசாகுது, பார்க்க முடியறதில்ல. அதான் ஆதர்ஷை இந்த பொறுப்பில் விட்டுறலாம்னு இருக்கேன். ஸோ ஆதர்ஷ், நாளையிலேருந்து எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும். ஜஸ்ட்டு சைனுக்கு மட்டும்தான் நீ என்கிட்ட வர வேண்டியதாக இருக்கும் என்றவர் மீண்டும் மூர்த்தியிடம் திரும்பி, அதனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ, தங்கிறதுக்கு, வெளியில் போக வர, வேறு ஏதாவது என்ன கேட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ கூட இருந்து பார்த்துக்கோ மூர்த்தி என்று கூற, மூர்த்தியும் கண்டிப்பாங்க ஐயா என அங்கிருந்து கூறிவிட்டு நகர்ந்தார். இதை கேட்ட ஆதர்ஷோ, ஐயோ என்ன சார், எல்லாமே என்கிட்ட எப்படி சார், அது சரி வராது. ஜஸ்ட்டு மேனேஜர் இல்லை சூப்பர்வைசிங் அந்த மாதிரி ஏதாவது வேலை மட்டும் போதுமே. வேலைக்கு தானே சார் நான் வந்தேன் என்று அவன் தயங்கி இழுக்க, ஜெயேந்திரனும் சிரித்துக்கொண்டே அவனின் தோளில் கை போட்டு அழைத்து சென்று அமர வைத்தார். இதுவும் வேலை தானேப்பா என்று கேட்க, இல்லை சார், நான் கேட்குறது வேலை, நீங்கள் சொல்லி செய்கிறது. நீங்கள் இப்போ சொல்கிறது பொறுப்பு. அதை நீங்கள் கொடுத்துட்டு நீயே எல்லாமே பார்த்துக்கோன்னு சொல்கிறீங்க. அதை முழுசாக என்கிட்ட கொடுக்குறீங்க. இதில் நிறைய சிக்கல் இருக்கும் சார், அதான் வேண்டாம்னு சொல்கிறேன் என்று தெளிவாக கூறி மறுத்தான் ஆதர்ஷ். அதெல்லாம் இல்லைப்பா, இதில் எந்த பிரச்சனையும் வராது. நீ இருக்கிற வரைக்கும் நீ பார்க்க போகிற, இதில் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன, எஸ்டேட் மட்டும் இல்லாமல் காட்டேஜ், கார்டன் எல்லாமே பார்க்க போகிற. இன்னும் சொல்லப்போனால் உனக்கு வேலை தான் ஜாஸ்தி இருக்கும். நீ மகேஸ்வரனோட பையன், உன் திறமை பற்றி அவர் மூலமாகவும் எனக்கு தெரியும். என் பையனை வேற உன்னை பற்றி சொல்லியிருக்கான். அப்படிப்பட்டவனை சும்மா சாதாரணமாக ஏதோ சின்ன வேலை கொடுத்து உன் திறமையை குறைக்கிறதா என்ன? எனக்கு நீயும் விக்ரமும் ஒரே மாதிரி தான். ஸோ உன்கிட்ட பொறுப்பை கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆதர்ஷ் இன்னுமே தயங்க, ஆனால் சார், என்ன இருந்தாலும் விக்ரம் தான் எல்லாமே பார்த்துக்கணும். அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறது சரியாக வராது. அதோட எல்லாருக்கும் இந்த முடிவை ஏற்றுக்கணும்ல என்று அவன் கூற, அவர் இவனை கூர்மையாக பார்த்துவிட்டு சிரித்த பின், உன்கிட்ட வாசுவும் விக்ரமும் எதுவும் சொல்லலையா என்று நேரடியாக கேட்டார். அவனும் மறுப்பாக தலையசைக்க, ஜெயேந்திரனும், அது சரி, பின்ன நீ இப்படி தயங்குற, அதனால் கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம். விக்ரம்க்கு இதில் முழு சம்மதம். இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு ஐடியா சொன்னதே அவன்தான்.
அப்பா, எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆதர்ஷ்க்கும் அவன் குடும்பத்துக்கும் இப்போ பாதுகாப்பான இடம் வேணும். அதோட அவன் திறமையை குறைச்சி எடை போடக்கூடாது. செம்மையாக மேனேஜ் பண்ணுவான். உங்களுக்கு அவன் தான் கரெக்டு. அவனை இதெல்லாம் பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொன்னதே விக்ரம் தான். அதனால் அவன் இதில் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்புறம் வேற யார்? என் மனைவியை சொல்கிறியா? ஏம்மா, உனக்கு ஆதர்ஷ்கிட்ட முழு பொறுப்பை கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனையா என்று தனத்திடம் கேட்க, தனலக்ஷ்மியும் நீங்கள் இப்போதைக்கு அவனுக்கு வேலை மாதிரி தான் இதை சொல்கிறீங்க. எனக்கு முழுசாக நீங்கள் அவனுக்கே தூக்கி கொடுத்தா கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வயசாகுது, உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் நம்மளை நம்பி இத்தனை குடும்பம் இருக்குது. இதை வெளியில் விற்றாவோ இல்லை விட்டுட்டு போனாவோ அவங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் ஒழுங்காக நடத்துவாங்கன்னு ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மனசு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. உங்கள் பையனும் இந்த ஃபீல்டில் எனக்கு விருப்பமே இல்லைன்னு வெளியூரில் போய் உட்காந்துட்டு வேலை பார்த்து அவனும் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? சந்தோஷமாக ஒரு வார்த்தை பேசக்கூட டைம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் எனக்கு இது எதுலேயுமே விருப்பம் இல்லை. என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்ப்பா. ஆதர்ஷ், உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா முடிஞ்சா நீயே மொத்தமாக எழுதி வாங்கிட்டு எல்லாமே நல்லபடியாக நடத்துப்பா என ஒரு தாயின் ஆதங்கத்தில் அவர் முடிவை கூறிவிட, அவனும் புன்னகைத்து கொண்டே, இல்லைங்க, நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சொல்கிறதால நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். ஆனால் அத்தாரிட்டி எல்லாமே உங்ககிட்டேயோ விக்ரம்கிட்டேயுமே இருக்கட்டும். நான் இங்கே எப்போ வரைக்கும் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரில. ஒன்றில் இறங்கிட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுறேன். உங்ககிட்டயே நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு உடம்பு முடியலன்னு இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறதால தான். விக்ரம்க்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதால தான். எப்போ விக்ரம் வந்து கேட்டாலும் மொத்தமாக இன்சார்ஜ் அவனே எடுத்துக்கிட்டோம். அப்போது நீங்கள் யாரும் இவங்கிட்ட நம்ம முழு பொறுப்பையும் கொடுத்துட்டோமே, இப்போ எப்படிடா சொல்லி வாங்குறதுன்னு நினச்சி தயங்கக்கூடாது என்று அவன் தெளிவாக கூற, அவர்களும் இதை கேட்டு சிரித்தனர். ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு உனக்கு எல்லாமே கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் மட்டும். அதுக்கப்புறம் நீயே முழுசாக பார்த்துக்கோ. மற்றபடி நீ சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு ஓகே. நீ இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் என்று கூறிவிட, ஆதர்ஷும் ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன் என்று கூறினான். இருப்பா, டீயாவது குடிச்சிட்டு போ. அதோட சாரெல்லாம் விட்டுரு. நீயும் எங்களுக்கு விற்கிற மாதிரி பையன்தான். அம்மா அப்பானே கூப்பிடு என தனலட்சுமி கூற, அவனும் மெலிதாக புன்னகைத்து விட்டு தலையசைக்க, ஜெயேந்திரனும் அதோட மற்ற பிரச்சனையும் இப்போதைக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தைங்களையும் உன்னையும் கவனிச்சுக்கோ. யோசிச்சு முடிவு பண்ணு அடுத்து என்ன பண்ணலாம்னு. எப்போ என்ன வேணும்னாலும் என்கிட்ட தயங்காமல் நீ கேளு. ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லா வகையிலையும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதோட உங்கள் குடும்பத்தில் நடந்த விஷயம் எனக்கு, என் மனைவி விக்ரம், வாசு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உனக்கு விருப்பம் இல்லாட்டி நீயும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். இங்கே உனக்கு எந்த தொந்தரவும் வராது, சரியா? நீ கொஞ்சம் இன்றைக்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரீயாக சொல்லு. தங்கச்சிக்கு ஸ்கூல் எல்லாமே சொல்லி வச்சாச்சு. நாம் நாளைக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம். வேறு ஏதாவது உனக்கு தேவைப்படுதா என்று அவர் கேட்க, ஆதர்ஷும் நன்றியுடன், இல்லை, எல்லாமே நீங்களே பார்த்து பண்ணிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். உண்மையாகவே அப்பா ஸ்தானத்தில் இருந்து கரெக்டாக எனக்கான எல்லா கைடன்ஸும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. என்ன நீ அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிற? அப்போ உண்மையாகவே அப்படி நினைக்கலையா? அப்படின்னா நீ இந்த எஸ்டேட் பார்த்துக்க நானும் தேங்க்ஸ் சொல்லணுமா என்று ஜெயேந்திரன் வம்பிழுக்க, இதை கேட்ட ஆதர்ஷும் சிரித்துவிட்டு, அப்படி இல்லைப்பா, கண்டிப்பாக உங்கள் ஆசைப்படி இதை எல்லாமே பத்திரமா பார்த்துக்கிட்டு உங்களுக்கே நான் திருப்பி தரேன். கவலையே படாதீங்க. அண்ட் சஞ்சீவ் பார்த்துக்க தான் இங்கே கிரட்சி ஏதாவது இருக்கா என்னன்னு என்று அவன் இழுக்க, தனலக்ஷ்மியும் அது சரி, நான் இங்கே எதுக்கு இருக்கேன்? இங்கே கொண்டு வந்து விடு குழந்தைய, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ அம்மா, அவன் ரொம்ப அடம் பண்ணுவானே, அதனால தான் யோசிக்கிறேன். குழந்தையோட இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும்பா. விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா அவன் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறான். அப்படி ஆகியிருந்தா இந்நேரம் அவன் குழந்தைய நாங்கள் தானே வளர்த்துருப்போம். நீயும் பையன்னு நாங்கள் சும்மா சொல்லலை. அதனால் அதெல்லாம் யோசிக்காத. இங்கே நான் மட்டும் இல்லை, இங்கே இவரோட தங்கச்சி, அவங்க பொண்ணு, அதோட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இருக்காங்க. ஆளுங்க எப்போவும் இருந்துகிட்டே இருப்போம்.
அதனால் நீ காலையில் கிளம்பி வரும்பொழுது அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுடு. ஈவினிங் போகும்போது நீ ஏன் கூட்டிகிட்டு போயிடு என அன்பு கட்டளையிட அவனும் ஒரு வழியாக ஒப்புக்கொண்டான். ஆதர்ஷ் இருவரிடமும் கூறிவிட்டு கிளம்ப ஜெயேந்திரனிடம் தனலட்சுமி கேட்டார். என்னங்க, ஆதர்ஷ் கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்படி மறைக்கணும் என்று கேட்க, அதை கேட்டவரோ, அவன் இப்போ இருக்கிற மனநிலையில் நாமளும் அவன் குடும்பம்னு எல்லாம் சொன்னால் அவன் கண்டிப்பாக இங்கே இருக்கவே ஒத்துக்க மாட்டான். சரி, அவனை எங்கேயாவது இருக்க சொல்லாமே, ஏன் தனி வீடு இல்லை என்று தனலட்சுமி கேட்க, தானோ நீ புரிஞ்சுக்காமல் பேசுகிற. அவன்கிட்ட இவ்வளோ பொறுப்பை கொடுத்ததுக்கே எவ்வளோ யோசிக்கிறான் பாரு. ஜஸ்ட்டு பையனோட ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ செய்வாங்களான்னு அவனோட எண்ணம். இதில் வீட்டிலெல்லாம் தங்க வச்சோம், அவன் உடனே கேள்வி கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருப்பான். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். விக்ரம், வாசு இவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், அவன்கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம்னு. இதில் நீ இவ்வளோ அவசரப்பட்டா இருக்கிற நிலைமையும் போயிடும். அதனால் நாம் அமைதியாக தான் இருக்கணும் என்று பொறுமையாக எடுத்து கூறினார் ஜெயேந்திரன். ஒவ்வொருவரும் காலத்திடம் பதிலையும் பொறுப்பையும் விட்டுவிட்டு பொறுமையாக காத்திருந்தனர். அந்த விதியின் விந்தையை உணராமல் என்னதானோ வாழ்க்கை என தன் புது பயணத்தை நோக்கி செல்பவனுக்கு அப்போது புரியாததான் அவனது எதிர்கால வாழ்வும் இழந்த மகிழ்ச்சி அனைத்தும் அடையப் போகும் அழகான சோலைவனம்தான் இது என்று.